ஸோ வெளி உலகமே தெரியாது எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு என்னென்னு கோட்டர்ஸ்லாம் அங்கேயே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஆமாம், நீங்கள் வெளியே போகக்கூடாது ஒரிஜினலாகவே. அப்படியா? ஆமாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமிங்ஸ் வந்து 1 hour கொடுப்பான். ஐ கேன் கோ டு மை குவார்ட்டர்ஸ், அவ்வளோதான். ஐ கேனாட் கோ அவுட் சைடு. வெளியே போகணுன்னு கேட்டிங்கன்னா ஐ ஹவ் டு கெட் த பர்மிஷன். ஏன் சார் இது? ஆமாம். இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலாரம் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலார்ம் ரைஸ் ஆன ஒரு 3 or 4 minutesக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகணும். அதனால தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால தான் கோட்டர்ஸ் எல்லாம் உள்ளேயே ரொம்ப க்ளோஸ் சர்க்யூட்டில் தான் இருக்கும் எல்லாமே. இந்த அலாரம் பெரட்னு சொல்லி ஒரு பெரட் வைப்போம் மாதம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கோன்னு பார்க்குறதுக்கு தான். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அலாரம் ரைஸ் ஆன உடனே நாங்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தோமோ, லுங்கி கட்டியிருந்தால் லுங்கி கட்டி விட்டேன், அப்படியே என்ன ட்ரெஸ்ஸில் இருக்குமோ அந்த ட்ரெஸ்லேயே ரஷ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு. அப்புறம் ரஷ் பண்ண உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து மஸ்டர் எடுப்பாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சப்போஸ் அங்கே ஒரு 150 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கான்னு வச்சுங்களேன். உள்ளே வந்து டியூட்டியில் இருக்கணும் 40 பேர், லீவில் இருக்கணும் 20 பேர், மீதி இருக்கிற 90 பேர் வந்து அங்கே இருக்கணும். அதில் 90 பேரில் யாரெல்லாம் ஆப்செண்ட்டாக இருந்தாலும் ஆப்சென்ட்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம்.